ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸாம் டேட்டுமே வந்து நெருங்கிக்கிட்டு இருக்குது. சரிங்களா, எக்ஸாம் எல்லாமே படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 37 நாள் இருக்குது. சரிங்களா, இன்றைக்கி இல்லாமல் 37 டேஸ் தான் இருக்குது நமக்கு. அதே மாதிரி ஜிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு 49 டேஸ் நமக்கு இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த 37 நாட்களில் நம்மளுடைய எக்ஸாமினேஷனுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அதை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம படித்து முடிச்சிருப்போம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம டெக்னிக்கலாக இருக்கட்டும் அல்லது ஜிஎஸ்ஆர் இருக்கட்டும் எல்லாமே படித்து முடிச்சிருப்போம். ஸோ படிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே எனக்கு வந்து வேலை கண்டிப்பாக கிடைக்க போகுது. சரிங்களா, நீ அதோடைய கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் வந்து படிங்க. இப்போ என்ன அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய அந்த 37 நாள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மெக்கானிக்கலாக இருக்கட்டும், ட்ரிபிளியாக இருக்கட்டும், வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க வேகன்சி வந்து போஸ்டிங் வந்து விட்டுருந்தாங்க நோட்டிஃபிகேஷனில். சரிங்களா. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்படி படிக்கணுங்கிற அந்த ப்ரிப்பரேஷன் சீக்ரெட் இருக்குது இல்லையா, அதை நம்ம இங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம், நம்ம ரிலீஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா. இப்போ என்ன அப்படின்னா இனிஷியலாக வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மொபைல் வந்து யூசேஜ் வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மொபைல் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா. சப்போஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்து முடிச்சிடலாம்னு சொல்லி இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போவீங்க. ஆனால் என்ன ஆகுங்க, அதிகமாக டைம் எடுத்துப்பீங்க. கரெக்டு தானே. ஸோ ஒரு 1/2 hour ஆகலாம், 1 hour கூட ஆகலாம் இல்லையா. இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 37 நாள் தான் நமக்கு டைம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் மொபைலையோ இல்லை டிவி பார்க்குறது எல்லாமே என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ மெயினாக வந்துட்டு நீங்கள் எப்போ எழுந்திரிக்கணும் அப்படின்னா மார்னிங் வந்துட்டு ஒரு 4 o'clock வந்து எழுந்திரிச்சுங்கப்பா. சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா. ஸோ 4 o'clock எழுந்திரிச்சிங்க அப்படின்னா ஒரு 4:30 வரைக்கும் என்ன பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஒரு 1/2 hour டைம் எடுத்துக்கோங்க. சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னா ஒரு 4:30 வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சரிங்களா. 4:30 நீ வந்து எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா மார்னிங் எப்பயுமே வந்து நீங்கள் வந்து டெக்னிக்கல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜிஎஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுதான் என்னது ப்ரிப்பரேஷனுடைய ஒரு சீக்ரெட். சரிங்களா. இப்போ என்ன அப்படின்னா ஒரு 4:30 வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6:30 வரைக்கும் ஓகேங்களா, அரௌண்ட் ஒரு 2 hours என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ டெக்னிக்கல் சப்ஜெக்டில் எது வந்து உங்களுக்கு டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ அல்லது ஏதாவது ஒரு புதுசாக ஒரு டாப்பிக்கை நான் படிக்கணும், ஒரு புரியாத ஒரு டாப்பிக்காக இருக்குது, என்னால் வந்துட்டு இதை படிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இருக்கும் இல்லையா, அந்த டாபிக் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த 4:30 to 6:30 அப்படிங்கிறது பிரெயின் பயங்கர ஆக்டிவாக இருக்கும்பா. சரிங்களா. அந்த டைம் நீங்கள் வந்துட்டு கஷ்டமான டாபிக் படித்தாலும் கூட உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் அப்சர்வ் ஆகக்கூடிய டாப்பிக்காக இருக்கும். சரிங்களா, அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6:30 6:45 என்ன பண்ணுங்கள், ஒரு 1/4 மணி நேரம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டீ பிரேக் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. நீங்கள் படிச்சுட்டே இருந்தாலும் கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் வந்து தேவைப்படுது. அப்போ ஒரு 1/4 மணி நேரம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டீ பிரேக்குங்கிறது எடுத்துக்கோங்க, கம்பல்சரி எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6:45 வந்து ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 9 o'clock வரைக்கும் அபவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.25 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெக்னிக்கலில் நீங்கள் என்ன வந்து முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அதே என்ன பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது நீங்கள் டாபிக் கவர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி அடுத்த சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு டாப்பிக்காக இருக்குது, இல்லை புரியாத ஒரு டாப்பிக்காக இருக்குது அப்படின்னா, இல்லை புதுசாக ஒரு டாபிக் இப்போ தான் அந்த டாப்பிக்கை படிக்கிறீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுங்கள் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம்ப்பா. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 to 9:30 வரைக்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு 30 minutes வந்து என்ன பண்ணுங்க ஒரு பிரேக் ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா, அதுக்கு ஒரு பிரேக்காக எடுத்துக்கோங்க. அந்த பிரேக் நம்ம வந்து 1/2 hour ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறது இல்லை, சாப்பிட போகிறது கிடையாது. அப்போ என்ன பண்ணுங்க ஒரு 1/4 மணி நேரம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. மீதி 1/4 மணி நேரம் டைம் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டி வந்து என்ன பண்ணுங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 9:30 வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறீங்க, நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுங்கள் ஸோ 9:30 11:30 வரைக்கும் அபவுட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 hours டைம் இருக்குது இல்லையா, அதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ டெக்னிக்கல் சப்ஜெக்டில் மாடரேட்டாக டாபிக் இருக்கும் இல்லையா, ஸோ ஈஸியாக வந்து ஓரளவுக்கு நம்ம படித்து முடிச்சிருப்போம், ரிவைஸ் பண்ணுற டாபிக்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாடரேட் டாப்பிக்கு, தென் ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸு, தென் ஃபார்முலாஸ் வந்து என்ன பண்ணுங்க எழுதி பார்க்கக்கூடிய டாப்பிக்காக இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 11:30 to 11:45 AM என்ன பண்ணுங்க ஒரு 15 minutes என்ன பண்ணுங்கன்னா ஒரு அகைன் ஒரு டீ பிரேக் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப கம்பல்சரிப்பா. டீ பிரேக் அப்படிங்கிறது நீங்கள் படிக்கும் போது கண்டிப்பாக என்ன பண்ணுங்க பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 11:45 ஆரம்பிக்கிறீங்க, அகைன் உங்களுக்கு வந்துட்டு 1:45 வரைக்கும் அபவுட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் டைம் இருக்கு இல்லையா, அந்த 2 hours என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ டெக்னிக்கல் சப்ஜெக்டில் ஈஸியாக டாபிக் இருக்கும் இல்லையா, இந்த தியரி பார்ட்டுலாம் இருக்கும் இல்லையா, ஸோ தியரி பார்ட்டு ஈஸியாக நம்ம படிக்கக்கூடிய டாப்பிக்லாம் இருக்கும் இல்லையா, இதில் என்ன பண்ணுங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
அப்போ ஏன் நம்ம வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ல ஈஸியான டாபிக் வந்து இந்த டைம்ல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ 11:45 இருந்து 1:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணியிருப்பீங்க நீங்க ஏர்லி மார்னிங் எழுந்து முடிச்சு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, கரெக்டு தானே? அப்போ உங்களுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கும் சரிங்களா? அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கஷ்டமான சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறதுக்கு பதிலாக ஈஸியான டாபிக் இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணுங்க நீங்க ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா? அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:40 இருந்து ஒரு 2 o'clock என்ன பண்ணுங்க, ஒரு 1/4 மணி நேரம் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பிரேக் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. லஞ்ச் நிறைய பேர் வந்து லஞ்ச் சாப்பிடாம கூட என்ன பண்ணுவீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி பண்ணாதீங்க. கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, ஒரு லஞ்ச் பிரேக் எடுத்துக்கோங்க சரிங்களா? அதே மாதிரி லஞ்ச் பிரேக் முடிச்ச உடனே புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், எல்லாமே நீங்க நோட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். என்ன அப்படின்னா, நீங்க கண்டிப்பா 20 நிமிஷம் என்ன பண்ணிருக்கணும், ஸ்மார்ட் அண்ட் டீப் ஸ்லீப் கண்டிப்பா இருக்கணும் ஆஃப்டர் த லஞ்ச் பிரேக்கு சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்க, நீங்க 15 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அகைன் என்ன பண்ணுங்க, ஒரு 20 மினிட்ஸ் கண்டிப்பா என்ன பண்ணுங்க, தூங்கி எழுந்திரிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப கட்டாயமா நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். இந்த 20 நிமிஷத்துல நீங்க வந்து போனை நோண்டுறது இல்ல டிவி பாக்குறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க தயவு செய்து ஓகேங்களா? என்ன பண்ணுங்க, 20 நிமிஷம் என்ன பண்ணுங்க, டீப் ஸ்லீப்புக்கு போயிருங்க. ஸ்மார்ட்டா இருக்கும் உங்களுக்கு மைண்டு சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க, தூங்கி எழுந்திரிச்சு முடிச்சாச்சு இல்லையா? அப்ப அடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு 2:20 ஆரம்பிக்கிறீங்க, 3 o'clock என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 40 மினிட்ஸ் என்ன பண்ணுங்க, ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய ஈஸியான ப்ராப்ளம்ஸ் டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா தூங்கி எழுந்திரிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ண முடியாது, நம்மளால ஹெவி சப்ஜெக்ட் எடுத்து நம்ம படிக்க முடியாது. மைண்ட் வேணா கொஞ்சம் உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா, அந்த டைம்ல என்ன பண்ணுங்கன்னா ஈஸியா இருக்கக்கூடிய டாபிக் ஆப்டிடியூட் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க சரிங்களா? அகைன் நீங்க வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு 3 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 5:30 மணி வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஒரு 2:30 hours என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்ல டஃப்பான டாபிக் இருக்கும் இல்லையா, இப்போ மைண்ட் உங்களுக்கு என்ன ஆகும், ஃபுல்லாக உங்களுக்கு பிரெயின் வந்து ஃபுல்லாக ஆக்டிவ் ஆகிடும். என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிட்டீங்க, ஆப்டிடியூட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க இல்லையா, உங்களுக்கு இப்போ வந்து மைண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர ஆக்டிவ் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு எதுவும் டஃப்பான டாப்பிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா? அகைன் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 hours நீங்கள் 2.5 மணி நேரம் என்ன பண்ணுறீங்க, படிச்சிட்டீங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு பிரேக் தேவைப்படுதா, அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு 5:30 இருந்து ஒரு 5:40 என்ன பண்ணுங்க, ஒரு 15 நிமிஷம் என்ன பண்ணுங்க, ஒரு டீ பிரேக் எடுத்துக்கோங்க. அப்போ டீ பிரேக் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பர் டே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 3 பிரேக் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்ப்பா. இது கம்பல்சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் சரிங்களா? அப்போ பிரேக் எடுத்து முடிச்சாச்சா, அடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு 5:40 ஆரம்பிக்கிறீங்க, 8:45 என்ன பண்ணுங்க அப்படின்னா அபவுட் உங்களுக்கு வந்துட்டு 3 மணி நேரம் ஃபுல் ஃபிளெஜ்டாக என்ன பண்ணுங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்ல ஈஸியா டாபிக் இருக்கும் இல்லையா, அதை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க சரிங்களா? அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8:45 இருந்து 9 o'clock என்ன பண்ணுங்கன்னா ஒரு 15 நிமிஷம் என்ன பண்ணுங்க, டின்னருக்காக நீங்க என்ன பண்ணுங்க, பிரேக் எடுத்துக்கோங்க. எல்லா ஃபுட்டு பிரேக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து நம்ம 15 மினிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ரொம்ப உங்களுக்கு எனஃப் சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுங்க, டின்னர் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ அகைன் என்ன பண்ணுங்க, ஒரு 9 to 10 PM என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1 hour என்ன பண்ணுங்க, ஸோ ஆப்டிடியூட்ல டஃப்பாக ஃபீல் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்க சரிங்களா? அப்போது ஈஸியான டாபிக் எப்போ படிக்கணும், டஃப்பான டாபிக் எப்போ படிக்கணும், டெக்னிக்கல் எப்படி ஃபாலோ பண்ணணும், ஜிஎஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு நான் என்ன பண்ண ஒரு சீக்ரெட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மைண்டு உங்களுக்கு ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும் சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு என்ன பண்ணுறீங்க, 10 மணிக்கு ஃபுல்லாக படித்து முடிச்சாச்சு இல்லையா, அகைன் என்ன பண்ணுங்க, ஸோ 10 மணிலேருந்து மார்னிங் 4 மணி வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 6 மணி நேரம் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, டீப் ஸ்லீப் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் சரிங்களா? நீங்கள் படித்து முடிச்சுட்டேன், இப்போ நான் வந்து ஒரு ½ hour நான் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மொபைல் எடுத்து என்ன ஆகுங்க, ½ hour அப்படிங்கிறது என்ன ஆகுங்க, ஸோ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட ஆகிடும் இல்லையா? அப்போ நீங்கள் லேட் நைட் தூங்குனீங்க அப்படின்னா மார்னிங் உங்களால் ஏர்லியாக எழுந்திரிக்க முடியாது. அப்படியே நீங்கள் அலாரம் வச்சு எழுந்திரிச்சாலும் கூட அடுத்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ஆகாதீங்க, ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் எஃபெக்டிவாக உங்களால் படிக்க முடியாது சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 37 நாள் ஒரு குருஷியலான ஒரு டைமாக எடுத்துக்கோங்க. இந்த டைம் என்ன பண்ணுங்கன்னா மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, தேட்டருக்கு போகிறது, இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா ஆக்டிவ் என்ன பண்ணுங்க, நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்லி என்ன பண்ணுங்க, ஸ்டடியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? இப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டடி ஹவர்ஸ் மட்டுமே வந்துட்டு டெக்னிக்கலில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு 8.25 மணி நேரம் படிக்கிறோம் சரிங்களா? அதே மாதிரி ஜிஎஸ் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 மணி நேரம் என்ன பண்ணுறோம், படிக்க மட்டுமே செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூடுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க இல்லையா? அப்போ 25 கேள்வி என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக 20 சால்வ் பண்ணணும் அப்படிங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு எய்ம் பண்ணி படிங்க. அப்போ என்ன பண்ணுங்க, டெய்லி வந்துட்டு ஒரு 1.25 மணி நேரம் என்ன பண்ணுங்க ஆப்டிடியூடுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா? இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஸ்டடி ஹவர்ஸ்க்கு மட்டுமே எவ்வளோ மணி நேரம் ஒதுக்குறோம், நம்ம 15.5 மணி நேரம் நமக்கு என்ன பண்ணுறோம், நம்ம டைமை வந்து ஒதுக்குறோம் சரிங்களா? அது மட்டும் இல்லாமல்
நைட் ஸ்லீப் என்ன பண்ணுறோம், ஒரு 6 மணி நேரம் டைம் ஒதுக்குறோம். அதே மாதிரி லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு 20 ஹவர்ஸ் வந்து நம்ம டைம் ஒதுக்குறோம். அதே மாதிரி ஃபுட்டு பிரேக்கு மட்டும், அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் இருக்குது இல்லையா, அதுக்கு எவ்வளோ நமக்கு ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் டைம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டீ பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா பர் டேக்கு வந்துட்டு 45 மினிட்ஸு சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸுக்கு ஒரு என்னது ப்ரிப்ரேஷன் சீக்ரெட்டுப்பா சரிங்களா. இந்த சீக்ரெட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வரக்கூடிய எக்ஸாம் நம்ம அழகாக நம்ம கிராக் பண்ணி நம்ம போஸ்டிங் வாங்கிடலாம் சரிங்களா. இது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இருக்கக்கூடிய குருஷியலான ஒரு டைமில் வந்து நம்மளால் ப்ரெஷர் அதிகமாகும். நம்ம இன்னும் அந்த டாபிக் படிக்கல, இந்த டாபிக் படிக்கல, எது நான் படிக்கணும், இது படிக்கிறதா அது படிக்கிறதாங்கிற நிறைய குழப்பங்கள் ஏற்படும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் 35 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்க, அந்த டெக்னிக்கலில் என்ன டாபிக்லாம் ஃபஸ்ட்டு படிக்கணும், ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஜிஎஸ் பார்ட்டு எதெல்லாம் படிக்கணும் என்ன ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் ஆக்சுவலாக இந்த ஒர்க் நடக்குதா இல்லையா செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா. அது என்ன பண்ணுங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 4 to 4.5 மணி நேரம் என்ன பண்ணுங்க ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆக்சுவல் இருக்கு இல்லையா ப்ரிப்பரேஷனில், அது என்ன பண்ணுங்க ஒரு டிக்கு போட்டுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுங்க 4:30 to 6:30 2 ஹவர்ஸ் என்ன பண்ணுறான்னு நான் ப்ரிப்பேர் பண்ண டாபிக் ஷெடியூல் பண்ண டாபிக் நான் வந்துட்டு முடிச்சுனா இல்லையா என்ன பண்ணுங்க, நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா. டிக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா பர் டே வந்துட்டு நீங்கள் எந்த டாபிக் ஷெடியூல் போட்டிருக்கிறீங்களோ அதை நம்ம முடிச்சிட்டோமா இல்லையாங்கிறது என்ன பண்ணாம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த நம்ம இது என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணி படிங்க நீங்கள். ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.